டெய்லி உங்க சைல்ட் சாப்பிட்ற ஃபுட்ல ஒரு இன்விசிபிள் ஆர்மி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த ஆர்மி தான் உங்க சைல்டு டிசீஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. உங்க குழந்தை சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து நியூட்ரியன்ட்டை அப்சர்வ் பண்ணுது, பேட் பாக்டீரியா வந்தா அதை ஃபைட் பண்ணுது, அண்ட் உங்க குழந்தையோட இம்யூனிட்டியை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குது. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, ஜங்க் ஃபுட் சாப்பிட்டாலோ இல்ல அடிக்கடி ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணாலோ இந்த ஆர்மி வீக் ஆயிடும். ஸோ அப்ப என்ன நடக்கும்? அடிக்கடி சளி பிடிக்கிறது, டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வரது, அலர்ஜிஸ் வரது, அண்ட் பிற்காலத்துல டயபெட்டிஸ், ஒபிசிட்டி மாதிரியான தொந்தரவுகள்லாம் வரும். ஸோ அந்த ஆர்மியை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு நாம என்ன பண்ணலாம்? ஹெல்தியா பேலன்ஸ்டான ஃபுட் கொடுங்க. குழந்தையோட ஃபுட்ல ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு தயிர் இல்ல பாக்டீரியல் கல்ச்சர்ஸ் இருக்க மாதிரி யோகட் இதெல்லாம் கொடுக்கலாம். இதை விட ரொம்ப சிம்பிளா ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா பழைய சோறு. ஸோ இந்த பழைய சாதத்துல நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு, கூடவே நல்ல பாக்டீரியாவும் நிறையவே இருக்கு. 1 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்க இந்த பழைய சாதத்தை தாராளமா கொடுக்கலாம். அண்ட் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது முந்தின நாள் காலையில செஞ்ச சாதத்துல இது செய்யாம ஈவினிங்கா நீங்க சாதத்தை வடிச்சு அது ஆறுனக்கு அப்புறம் அதுல தண்ணி ஊத்தி வச்சுட்டு ஓவர் நைட் சோக் ஆனக்கு அப்புறம் காலையில ஃபர்ஸ்ட் ஃபுட்டா நீங்க அதை கொடுக்கலாம். இல்ல ராகி களி, கம்பு சாப்பாடு இதுலயும் நீங்க ஆறுனக்கு அப்புறம் தண்ணி ஊத்தி வச்சு அடுத்த நாள் கொடுக்கலாம். ஸோ இந்த இன்விசிபிள் ஆர்மி மாதிரியான சிம்பிளா புரியுற மாதிரியான பேபி கேர் டிப்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.